எனதன்பு கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இனிமையான பேச்சின் மூலமா மற்றவர்களின் மனசுல எளிமையாக நுழைஞ்சிருவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், துரோகங்கள், அதிலிருந்து மீண்டு வர்றது குறித்து இந்த பதிவுல நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா ரத்த பந்தம், பாசம் காட்டும் சகுனிகள், நண்பர்கள் என்ற போர்வையில இருக்கக்கூடிய துரோகிகள் ஆகிய 3 உறவுகளால உங்க வாழ்க்கையில ஏற்படும் சவால்களை பத்தியும் அவற்றிலிருந்து நீங்க எப்படி விடுபடுறது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். கும்பராசிக்காரர்களே, நீங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான அழைப்புங்க. உங்களுக்கு நடக்கவிருந்த நல்ல விஷயங்கள் கடைசி நேரத்துல தடைபட்டு இருக்கலாம். இதனால நீங்க மன வேதனையோட கடவுளிடம் முறையிட்டு இருக்கலாம். ஆனா இந்த தடைகள் உங்களை தோக்கடிக்க வரல, உங்களை எழுப்பவே வந்திருக்கு. மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்க போகுது. அதற்கு முன் நீங்க ஒரு சிறிய பரிகாரம் செய்யணும். உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலையை நினைச்சு உங்க குலதெய்வத்தின் பெயரை ஊர் பேரோட கமெண்ட்ல எழுதுங்க. கும்ப ராசியினரின் பொதுநல எண்ணம் மற்றும் மற்றவங்கள சந்தேகப்படாம நம்பும் பெருந்தன்மை பலவீனமா மாறுது. சில நேரத்துல இவங்க செய்த உதவியே வினையாக வருது. ரத்த பாசமா ரண பாசமா உங்களின் ரத்த சம்பந்தமான ஒருவரே உங்களுக்கு துரோகம் செய்ய காத்துட்டு இருக்காங்க. கும்பராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், தனம் மற்றும் 11ஆம் இடம் லாபங்கள், மூத்த சகோதரர்கள் பலவீனமான பார்வையில இருக்கு. அதனால இந்த 2 இடங்களையும் இணைக்கும் உறவு முறையிடமிருந்து நீங்க துரோகம் வரலாம். நீங்க உங்க கஷ்டமான காலங்கள்ல சேர்த்த சேமிப்பு, சொத்து விவரம், தொழில் நகர்வு போன்றவற்றை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. நீங்க ஏற்றிவிட்ட ஏனியே உங்களை கீழே தள்ளிவிட்டு உங்கள் மதிப்பை சிதைக்க காத்துக்கிட்டு இருக்கு. உறவினர்கள் உங்களிடம் நைசாக பேசி உதவி செய்வது போல கேட்பாங்க. ஆனா மனதிற்குள் உங்க வீழ்ச்சியை ரசிப்பாங்க. நீங்க ஒரு முக்கியமான நிலம் வாங்கவோ முதலீடு செய்யவோ திட்டம் போட்டா உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் எதிரிக்கு விவரங்களை சேர்ப்பாங்க. பூர்வீக சொத்து விவரங்கள்ல அல்லது குடும்ப விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை தடுப்பாங்க. மற்றவர்கள் முன்னிலையில உங்களை கர்வம் பிடித்தவர் போல சித்தரித்து உங்கள் நட்பெயரை கெடுப்பாங்க. கும்பராசிக்காரர்களிடம் இருக்கும் அறிவுத்திறன் மற்றும் மனிதாபிமானத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க. பாசம் காட்டும் சகுனிகள் நிழல் போலவே கூடவே இருந்து நச்சு பாம்புகள் போல கொடூரமான விஷம் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க உங்க முன்னாடி விசுவாசமானவர்கள் போலவும் உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனா உங்க ரகசிய திட்டங்களை எதிரிகளிடம் கொண்டு போய் சேர்த்து உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பாங்க. கும்பராசிக்கு 4ஆம் இடம் மன நிம்மதி, குடும்ப சூழல் மற்றும் 10ஆம் இடம் தொழில், கர்மஸ்தானம் விஸ்திரமான கிரக பார்வையில் இருக்கு. நீங்க ஒருவரை நம்பி தொழிலிலோ குடும்பத்திலோ ஒரு இடத்தை கொடுத்தா உங்க மனக்கதவை திறந்து வைத்து விடுவீங்க. சகுனிகள் உங்களோட முன்னாடி உயிர் நண்பன் போலவும் விசுவாசமான தோரணையில இருப்பாங்க. உங்க அறிவுக்கும் பொதுநலத்துக்கும் ஐஸ் வைப்பாங்க. நீங்க ஒரு புது வாய்ப்பு பெற்றாலோ அந்தஸ்து அடைந்தாலோ இதுக்கு நீங்க தகுதியானவங்கன்னு உங்க முன்னாடி அக்கறையா சொல்லிட்டு வெளியில போயிட்டு உங்களை பத்தி தரைக்குறைவா பேசுவாங்க. உங்க தொழில் நடக்கும் இடத்துல வீட்டு விசேஷங்கள்ல முன்னாடி நின்று வேலை செய்வாங்க. உங்க பீரோ சாவியோ அல்லது பேங்க் விவரங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்கி உங்க நிம்மதியை இவங்க கெடுப்பாங்க. கும்பராசிக்காரங்க மற்றவர்களை விட ஒரு படி மேல இருக்கிறதுனால அவர்களின் தனித்துவம் பிரிக்காம இவங்க பொறாமப்பட்டு இருக்காங்க. நண்பன் என்கிற போர்வையில ஒளிந்திருக்கும் நச்சு பாம்பு நண்பன் என்று யாரை
கட்டிப்பிடித்து உங்க எதிர்கால கனவுகள், லட்சியங்கள், அந்தரங்க ரகசியங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டீர்களோ அதே நண்பன் தான் உங்க கோட்டையை தகர்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கும்பராசிக்கு 11ஆம் இடம் தனுசு ராசி, அதிபதி குரு பகவான். கும்பராசிக்காரங்க நட்புக்கு ஒரு புனிதமான இடத்தை கொடுத்திருப்பீங்க. நண்பனுக்காக உங்க சொந்த லாபத்தை கூட விட்டு கொடுத்துட்டு உதவி செய்வீங்க. ஆனா நீங்க யாருக்காக இவ்வளவு செஞ்சீங்களோ அவங்க இன்னைக்கு உங்க எதிரியோடு கைகோத்து உங்களை நம்பிக்கையற்றவர் போலவும் எதற்கும் உதவாதவர் போலவும் ஊர் முழுக்க தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நண்பன் உங்க முன்னாடி வரும்போது உங்களை ஹீரோ மாதிரி புகழ்வான். உங்கள் அறிவுக்கு முன்னாடி எவனும் நிக்க முடியாதுன்னு ஐஸ் வைப்பான். ஆனா அவன் உள்ளுக்குள்ள உங்க வீழ்ச்சியை ரசிச்சு கொண்டிருக்கான். நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது அல்லது ஒரு புது பொறுப்பை ஏற்கும் போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் எதிரிக்கு க்ளூ போட்டு தருவான். உங்க திட்டத்தை தகர்க்கிற வழியை இந்த நண்பன் தான் சொல்லி கொடுப்பான். உங்க சமூக வட்டத்துல நண்பர்கள் கூட்டத்தில் முன்னாடி நின்று உங்களுக்காக வேலை செய்யற ஒருத்தரா இவ இருப்பா. உங்க ரகசியங்கள், பர்சனல் விஷயங்கள் அவங்கிட்ட இருக்கும். அந்த உரிமை தான் அவ இப்போ துஷ்பிரயோகம் செய்யறான். கும்பராசிக்கு இப்போ ஒரு பெரிய திருப்புமுனை வரப்போகுது. அதை யாருனாலையுமே தடுக்கவே முடியாதுங்க. உங்களை அப்பாவி, கொள்ளைவாதி அல்லது ஏமாளின்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க அதே மனிதாபிமானத்தோட ஆனா மகா ரகசியமான எச்சரிக்கையோட மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. உங்க செல்வாக்க பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்க நட்பெயரை சிதைக்க பார்த்தவங்க எல்லோரும் நீங்க மீண்டும் மக்கள் மத்தியில உயர்ந்ததுக்கு பார்த்து ரொம்ப குனிஞ்சு நிக்க போறாங்க. அந்த வெற்றியடைய நீங்க இப்ப சில அதிரடி மாற்றங்களை செஞ்சே ஆகணுங்க. திட்டமிட்ட ரகசியம் காக்கணும். எந்த ஒரு புதிய திட்டம் செய்யறதுக்கு முன்னும் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யாரெல்லாம் உங்களை ஒன்றும் இல்லாதவன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஒரு அழகான அமைதி மாதிரி மாறுங்க. துரோகிகளை வீழ்த்தும் மகா ரகசிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. வெண்ணெய்க்காப்பு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வெண்ணெய்க்காப்பு சாட்சி வழிபாடு செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. கருநீல நிறமுடைய துணிகளை அணிஞ்சிட்டு வாங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஏழை இளைஞர்களுக்கு உணவு அல்லது உடைகளை தானமா கொடுத்துக்கிட்டு வாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்ச பாவங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நீங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா, நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, அறிவு, கற்பனை குணம் உடையவங்களாயிருப்பாங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற எண்ணங்கள் இவங்களோட மனசுல ஓடும். வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புல ஒரு மாற்றம்
வருமல்லங்க. தொழில்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும். பெண்களுக்கு நல்ல மாற்றம் வரும். திருமண யோகம் உண்டு. இவங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகிறது. இவங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சதயம் நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறியான குணம் உடையவங்க. வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புல ஒரு மாற்றம் நிகழும், தொழில ஒரு மாற்றம் இவங்க நிச்சயமா பார்ப்பாங்க. எடுத்த காரியத்தை சாதிக்க யோகம் செம்மையா வேலை செய்ய போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சக்கூடிய குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உடையவங்க. காதல் திருமணம், இரண்டாவது திருமணம், கலைத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்குது. இந்த காலகட்டத்துல படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், அரசியல், அரசாங்கம், திருமண வாழ்க்கை எல்லாமே ஒரு மாற்றமாக இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. நீங்க நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கவலைகள் எல்லாம் காணாம போகுதுங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமா இருந்துக்கோணுங்க. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமோ இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு சாதகமா முடியுங்க. பணவரத்து திருப்தியா இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகள்ல முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க. பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பா வச்சிருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்க போகுதுங்க. குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்க போறீங்க.
பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படுங்க. கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்குங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படித்து முடிப்பதில் கவனமா இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அடுக்கடுக்கா சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. நீங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க. துர்கை அம்மன் வழிபாடு கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. பர்ஸ்ல துர்கை அம்மன் படத்தை வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில யாரை சந்தித்தாலும் அவர்களின் நினைவுகளை மறந்து விடாதீங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு எப்படியாவது ஒரு முன்னேற்றம் வருங்க. கஷ்டப்பட்டு ஒரு லைஃப் அடைய போறீங்க அப்படின்னு இருந்தா அதுதான் ரொம்ப சந்தோஷங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.